வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஓய்வு பெற்ற சென்னை தொலைக்காட்சி நிலைய இயக்குனர் கம் எழுத்தாளர் ஏ நடராஜன் அவர்கள் எழுதிய உயிரே உனக்காக கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சில நேரங்களில் சில முடிவுகள் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருந்தும் அந்த முடிவுகளை தவிர்க்க முடியாதவர்களாய் அந்த தவறான முடிவுகளை நாம் அவசரத்தில் எடுக்க வேண்டியுள்ளது. மதுரிமா அப்படி ஒரு முடிவுக்குத்தான் அப்போது வந்திருந்தாள். நரேன் என்னதான் செய்கிறான் என்று கொஞ்ச நாளைக்கு நரேனை பிரிந்து வாழ்ந்து பார்த்தால் என்ன? மென்மையான என்னுடைய இந்த பெண்மையை வைத்துக்கொண்டே என் கணவனை என்னிடமிருந்து அபகரிக்க துடிக்கும் இந்த கவிதாவின் மதர்ப்பான திமிரை அடக்கி வீழ்த்தி காட்ட வேண்டும். உங்களை பற்றி ஒரு உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். மது, இதுவரை நீ என்னை பற்றி தெரிந்து வைத்திருப்பது எல்லாமே உண்மைதான். நான் சொல்வது உங்களுக்குள் இருக்கும் தோ இந்த கவிதாவை பற்றிய உண்மையை. அதற்காக கவிதாவின் கணவர் சொல்லிய மாதிரி நானும் நீங்களும் பிரிந்து வாழ்ந்து பார்க்க ஆசைப்படுகிறேன். மது, என்ன சொல்கிறாய் நீ? புரிந்துதான் பேசுகிறாயா? நரேன் ஒருவித பதற்றத்துடன் கேட்க, அதுவரை அவர்கள் பேசுவதை உள் அறையில் இருந்தபடியே கேட்டுக்கொண்டிருந்த மதுரிமாவின் தாய் வேகமாக ஹாலுக்கு வந்தாள். மது, நீ ஊர்ல இல்லாத நேரத்துல வீட்டுக்கு எவளோ ஒருத்தியையும் அவளது குழந்தையையும் அழைத்து வந்து குடித்தனம் நடத்தும் இவரை பிரிந்து வாழ்ந்து தெரிந்து கொள்வதை காட்டிலும் ஒரே அடியாக விலகி போய் விவாகரத்து செய்து விடுவதே நல்லது. கணவனை விவாகரத்து செய்யும்படி தாயே மகளிடம் யோசனை சொல்லும் அந்த வித்தியாசமான சூழ்நிலையில் நரேன் உடைந்து போய் நிற்க, அப்படி ஒரு யோசனையை சற்றும் எதிர்பார்க்காத மதுரிமா விக்கித்து நின்றாள். வாழ்கிற பெண்ணை தாய் கெடுத்த கதையாக எனும் பழமொழி தோ இந்த மதுரிமாவின் அம்மாவை போன்ற பெண்களால் தோன்றிய ஒன்றா? நரேனுக்கு கோபம் வந்தது. கூடவே அம்மா சொல்லியதை பற்றி பெண் என்ன நினைக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலும் அவனுக்கு ஏற்பட்டது. மது, உன் அம்மாவின் விருப்பம்தான் உன் விருப்பமுமா? நரேனின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? ஆம் என்பதா இல்லை என்பதா? உடனே பதில் சொல்ல தெரியாதவளாய் மது யோசித்து பார்த்தாள். நரேனை கொஞ்ச காலத்திற்கு பிரிந்து வாழ வேண்டும் என அவள் நினைத்ததற்கு காரணமே வேறு. நரேனின் கேள்விக்கு மதுரிமா நேரடியான பதிலை சொல்ல விரும்பாமல் சுற்றி வளைத்து நரேனிடமே வேறு மாதிரியான கேள்வியை எழுப்பினாள். அம்மாவின் விருப்பமும் என் விருப்பமும் இருக்கட்டும், இதில் உங்கள் விருப்பம் என்ன? என் விருப்பமா? இது நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத ஒன்று. விலகி வாழ்வதையோ விவாகரத்தையோ நினைத்து பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கவிதாவை நினைத்து பார்க்காமல் இருந்தீர்களா? மது, மறுபடியும் தவறு செய்கிறாய். இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து பேசுகிறாய். அது மட்டுமல்ல, கவிதா மேல் வீண் பழி சுமத்துகிறாய். அது ரொம்பவும் பாவம் மது. இதையே 100 முறை சொல்லிவிட்டீர்கள். இதை நான் நம்ப தயாராக இல்லை. உன்னை எப்படி நம்ப வைப்பது? கொஞ்ச நாட்களுக்கு நாம் பிரிந்து வாழ்ந்து பார்ப்போம். பிரிந்து வாழ்வது என்றால் தற்காலிகமான விவாகரத்தா, இல்லை உன் அம்மா சொல்லிய மாதிரி நிரந்தரமான விலகலா? நான் சொல்லியதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் அது? பிரிவு என்பது தற்காலிகமானது. நீங்கள் சொல்கிற விலகலும் விவாகரத்தும் நிரந்தரமானது. அதை சொல்லியது நான் அல்ல, உன் அம்மாதான். சரி, எதற்காக நாம் பிரிந்து வாழ வேண்டும்? உங்களுக்கு உண்மையான அன்பு என் மீதா கவிதா மீதா என்பதை நான் தெரிந்து கொள்ளத்தான். மது, நீ என்னை மட்டும் கேவலப்படுத்தவில்லை, தேவையில்லாமல் உன்னையும் கேவலப்படுத்திக் கொள்கிறாய். கணவனை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது என்று ஒரு மனைவி நினைப்பது உங்களுக்கு கேவலமாக தெரிகிறதா? நானும் கவிதாவும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அதை தெரிந்து கொள்ளத்தான் நாம் கொஞ்ச நாட்களுக்கு பிரிந்து வாழ வேண்டும் என்கிறேன். சரி, இந்த பிரிவில் நீ எதை எதிர்பார்க்கிறாய்? நரேனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மதுரிமா
மௌனமாக இருந்தாள். இதுவரையில் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்த ஆண்டர்சன் குறுக்கே புகுந்து பேசினான். மிஸ்டர் நரேன், உங்கள் மனைவி நினைப்பது என்னவென்று உங்களுக்கு உண்மையிலேயே புரியவில்லையா? நரேன் ஆண்டர்சன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரியாதவனாய் அவனை உற்று பார்க்க ஆண்டர்சன் தொடர்ந்து பேசினான். இப்போது உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் மனைவியின் ஈகோ. இதில் ஈகோவிற்கு என்ன இருக்கிறது? உங்கள் விஷயத்தில் மதுரிமா கவிதாவிடம் தோற்றுவிட்டதாக நினைத்து வருகிற கோபம் இது. உலகில் எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணிடம் தோற்பதை விரும்பவும் மாட்டாள், ஏற்கவும் மாட்டாள். ஆண்டர்சன் சொல்லிவிட்டு சிரித்தான். அவன் சொல்லியதும் சிரித்ததும் மதுரிமாவை மேலும் கோபப்படுத்தியது. நான் கவிதாவிடம் தோற்றுவிட்டதாக உங்களிடமோ வேறு யாரிடமோ சொன்னேனா? சொல்லப்போனால் இந்த கவிதா எனக்கு ஒரு போட்டியே இல்லை. மதுரிமா சொல்லியது கவிதாவிற்கு கோபத்தை வரவழைத்தது. நான் உங்களுக்கு போட்டி என்று உங்களிடம் நான் சொன்னேனா? தைரியமாக சொல்லிவிட்டு போட்டி போடுவது ஒரு வகை, சொல்லாமல் முதுகிற்கு பின்னால் நின்று யுத்தம் செய்வது வேறு வகை. நீ இதில் இரண்டாம் வகை கவிதா. மதுரிமாவின் வார்த்தைகள் கவிதாவின் இதயத்தில் அம்புகளாக தைத்தன. மது, நீயும் நானும் செய்வது யுத்தமே இல்லை. என்னுடைய நிஜம் என்ன என்பது தெரியாமல் என் நிழலை பார்த்துவிட்டு வெறும் நிழலோடு யுத்தம் செய்ய புறப்பட்டு விட்டாய். தன்னை பற்றிய தைரியமும் நம்பிக்கையும் உள்ள எந்த ஒரு பெண்ணும் தன் கணவனை இப்படி இம்சிக்க மாட்டாள். பதிலுக்கு கவிதாவும் மதுரிமாவை வார்த்தைகளால் கடுமையாக தாக்கினாள். கணவனை இம்சிப்பதை பற்றி நீ பேசுகிறாயா? கண் முன்பாக சாட்சியாக நின்று கொண்டிருக்கும் உன் கணவரிடம் கேட்டுப்பார். கணவனை இம்சிப்பவள் நீயா நானா என்பதை பிறகு புரிந்து கொள்வாய். மது, புரியாமல் பேசுவது நீதான். எனக்கும் என் கணவருக்கும் இடையே என்னவெல்லாம் நடந்தது என்பது உனக்கு தெரியாது. அது தெரிந்து எனக்கு ஒன்றுமாக போவதில்லை. அது நீயும் உன் கணவரும் சம்பந்தப்பட்ட விஷயம். வேறு என்ன தெரிய வேண்டும் மது? உனக்கும் என் கணவருக்கும் இடையே இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்போதைய பிரச்சனையே. அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாதவனாக நரேன் மதுரிமாவின் கன்னத்தில் அறைவதற்கு மீண்டும் எத்தனித்தான். மதுரிமா நிலை குலைந்து போனாள். என்ன தைரியம் இருந்தால் என் பெண்ணை என் கண் முன்பாகவே இப்படி கை நீட்டி அடிக்க முனைவீர்கள்? மது உங்கள் பெண் மட்டுமல்ல, அதற்கும் மேலாக மது என் மனைவி. மனைவி, இன்னொரு முறை அந்த வார்த்தையை உங்கள் வாயால் சொல்லாதீர்கள். அந்த தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். எவளோ ஒருத்திக்காக அவள் முன்பாக கட்டிய மனைவியை கை நீட்டி அடிக்கும் நீங்கள் மனிதரே இல்லை. மதுரிமாவிற்கு நேர்ந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாதவளாய் அவள் தாய் பொரிந்து தள்ளினாள். அதற்கு மேலும் அங்கே நிற்க பிடிக்காதவளாய் மதுரிமா அழுதபடியே அறைக்குள் போய் கட்டிலில் விழுந்தாள். மதுரிமாவை தொடர்ந்து அவளது தாயும் அறைக்குள் போக, ஐ எம் சாரி நரேன், நிச்சயமாக என் குழந்தையை நான் இங்கே கொண்டு வந்து விடவில்லை. என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் மதுவிடம் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டேன். போய் மதுவை சமாதானப்படுத்துங்கள், நான் வருகிறேன். கவிதா அவளது குழந்தையை தூக்கி கொண்டு வாசலை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். நரேன், குழந்தையை இங்கே கொண்டு வந்து விட்டது நான்தான். நான் நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது வேறு. இட்ஸ் ஓகே, see you then. நடந்து முடிந்திருப்பது ஒன்றும் அத்தனை பெரிதான விஷயம் அல்ல என்பதைப் போல மிகவும் சாதாரணமாக ஆண்டர்சன் வெளியேற முற்பட, ஆண்டர்சன், 1 minute. நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? என்ன நடந்தது? நின்று திரும்பிய ஆண்டர்சன் நிதானமாக நரேனை பார்த்து சொன்னார். நரேன், அது முடிந்து போன விஷயம். அதை போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்ப்பதில் எந்த பலனும் இல்லை. உங்கள் மனைவி மீதுதான் உங்களுக்கு அன்பும் காதலும் அதிகம் என நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆல் தி பெஸ்ட். சொல்லிவிட்டு ஆண்டர்சன் அவன் பாட்டுக்கு போய்க் கொண்டிருந்தான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாதவனாய் நரேன் சோஃபாவில் அமர்ந்து கண்களை மூடி யோசித்து பார்த்தான். மதுவிடம் என் அன்பையும் காதலையும் நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பமா? என்ன விபரீதம் இது! இருக்கின்ற ஒன்றை இல்லை என்போரிடம் எப்படி நிரூபிக்கப் போகிறேன்? நரேனுக்கு லேசாக தலையை சுற்றியது.
வீட்டை விட்டு வெளியே வந்த ஆண்டர்சனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவனுக்கும் முன்பாக குழந்தையுடன் புறப்பட்ட கவிதா போய்விடாமல் அவனது காரின் அருகே குழந்தையை கையில் பிடித்தபடி நின்றிருந்தாள். ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்காகவா காத்திருக்கிறாய்? ஆமாம், உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். என்ன விஷயம் கவிதா? இங்கேயே பேச வேண்டுமா? ஒரு காஃபி குடித்துக்கொண்டே பேசலாமே. வித் பிளஷர், கெட் இன். புன்னகைத்தபடியே ஆண்டர்சன் காரின் கதவை திறந்து விட்டான். கவிதாவும் குழந்தையும் காரில் பின் சீட்டில் ஏறி அமர்ந்தார்கள். ஆண்டர்சனும் காரில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். ஆண்டர்சனின் கார் கலிபோர்னியாவின் மிக பெரியதும் அழகானதுமான ஒரு ஹோட்டலின் கார் பார்க்கிங்கில் வந்து நின்றது. ஆண்டர்சனே முதலில் இறங்கி கவிதாவும் குழந்தையும் இறங்க காரின் கதவை திறந்து விட்டான். 1000 இருப்பினும் கவிதா அவனோடு மனைவியாக வாழ்ந்தவள். அதற்கு அடையாளமாக ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தவள். மனதோடும் உடலோடும் சம்பந்தப்பட்டு விட்ட உறவுகள் அத்தனை சுலபத்தில் மறந்து போகிற விஷயம் இல்லை. சந்தோஷமோ துயரமோ அதன் பதிவுகள் மிகவும் அழுத்தமானவை. அவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்தே ஹோட்டலுக்குள் நடந்து பிரைவசியுடன் கூடிய ஒரு குளிர் சாதன அறையில் வந்து அமர்ந்தார்கள். அவர்கள் இருவரும் என்ன பேசிக்கொள்ளப் போகிறார்கள் என்பதையோ அடுத்து நிகழப்போவதையோ அறியாத அவர்களின் குழந்தை அந்த இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தது. காஃபிக்கு முன்பாக வேறு ஏதாவது சாப்பிடுகிறாயா? எனக்கு காஃபி மட்டும் போதும். குழந்தைக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள். என்ன சாப்பிடுகிறாய் என் செல்லமே? ஆண்டர்சனின் குரலில் ஒரு தந்தையின் கரிசனம் தெரிவதை கவிதாவால் உணர முடிந்தது. மனைவியிடமிருந்து விலகி நிற்க முடிந்த அவனால் குழந்தையுடன் ஒட்டி கொள்ள நினைக்கும் பரிவு வெளிப்படையாக தெரிந்தது. குழந்தை அதற்கு பிடித்ததை சொல்ல பணியாள் குறிப்பெடுத்து கொண்டு அகல கவிதாவும் ஆண்டர்சனும் சில வினாடிகளுக்கு மௌனமாக இருந்தார்கள். எதற்காக குழந்தையை நரேன் வீட்டில் கொண்டு போய் விட்டீர்கள்? நான் அப்படி செய்ததற்கு 2 காரணங்கள் உள்ளது கவிதா. முதல் காரணம் என்ன? என்னுடைய சுயநலம், என்னோட ஆராய்ச்சி. பால் உணர்வு பற்றி அறிந்து கொண்ட பின்பு ஒரு ஆண் என்பவன் பெண்ணையோ அல்லது பெண் என்பவள் ஆணையோ தவிர்த்து வாழ்வது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. பால் உணர்வின் உந்துதல்கள் அந்த ஆணையோ பெண்ணையோ வெகு எளிதில் தடம் புரள வைத்துவிடும் என்பது. ஸ்டாப்பிட். இது அமெரிக்கா போன்ற நாடுகளில் எளிதான நிகழ்வாக இருக்கலாம். எங்கள் ஊர் கலாச்சாரமும் பண்பாடும் அதுவல்ல. எங்கள் பெண்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இளம் வயதிலேயே கணவனை இழந்த பின்பும் கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். ஒரு சின்ன திருத்தம், அப்படி வாழ கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் உள்ளூர் பெண்கள். வாய்ப்புகள் இருந்தும் கலாச்சாரத்தின் பெயரால் கட்டுப்பாட்டை பழக்கிக் கொண்டு சமூகத்திற்கு பயந்தும் ஆசைகளை கொன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். இத்தனை காலமாக உலக அரங்கில் நாம் பெருமைப்பட்டு இருமாந்து நடந்து கொண்டிருப்பதை அவன் சிறுமைப்படுத்தி பேசுவதைப் போல கவிதா உணர்ந்தாள். கணவன் மனைவிக்குள் எத்தனையோ காரணங்களுக்காக கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அவைகளில் சமாதானமாக போகிற அவர்களால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏன் சமாதானம் ஏற்படுவதில்லை? இது அவர்கள் இருவருக்கும் ஒருவர் மீதான மற்றவரின் உரிமையை பொறுத்த விஷயம். உரிமையை இழந்துவிட அத்தனை சுலபத்தில் யாரும் சம்மதிப்பதில்லை, சமாதானமும் அடைவதில்லை. சரி, நரேன் வீட்டில் குழந்தை இருப்பதாக சொல்லிய பின்பும் குழந்தையை எடுத்து வர நீ ஏன் செல்லவில்லை கவிதா? கவிதா உடனே பதில் சொல்லாமல் கண்களை மூடிய நிலையில் சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள். என்ன பதிலையே காணோம்? பதில், உன்னை காட்டிலும் நல்லவரான நரேனும் என்னை விட சிறந்தவளான மதரிமாவும் சேர்ந்து வாழும் இடத்தில் அந்த குழந்தை இருப்பது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதனால்தான் போகவில்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். நரேன் விஷயத்தில் தோற்கப் போவது யார்? நீயா மதரிமாவா? தோற்கப் போவது நாங்கள் இருவருமே இல்லை. ஆராதிக்க வேண்டிய பெண்மையை ஆராய்ச்சிக்குள்ளாக்கிய நீதான் தோற்கப் போகிறாய். இந்த விளையாட்டை இத்துடன் நிறுத்திக்கொள் என்று உன்னை எச்சரிப்பதற்காகவே நான் இன்று உன்னை சந்தித்து பேசியது. குட் பை ஆண்டர்சன். அதற்கு மேலும் அவனோடு அமர்ந்து பேசுவதை விரும்பாத கவிதா
அவள் குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து வெளியே நடந்தாள். 2 நாட்களுக்குப் பிறகு மதுரிமாவை சமாதானப்படுத்துவதில் மும்முரமாக ஈடுபட்ட நரேன் நேரத்தை கொல்வதற்காக அலுவலகத்திற்கு வந்து அவனது கேபினில் அமர்ந்தான். மேசை மீது அவன் பார்வைக்கான ஃபைல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது இன்டர்காம் ஒலிக்க நரேன் எடுத்து பேசினான். ஹலோ, குட் மார்னிங் நரேன், வெல்கம் டு அவர் ஆஃபீஸ். அவனது எம்டி கும்பகோணம் வைத்தீஸ்வரனின் குரல். இந்த மனிதர் எப்போது ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து சேர்ந்தார்? குட் மார்னிங் சார். சொல்லப்போனா நான் தான் உங்களை வரவேற்கணும். ஆஸ்திரேலியாவில் இருந்து எப்ப வந்தீங்க சார்? நரேன், அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேள்விப்படுவது உண்மையா? என்ன கேள்விப்பட்டார் என்பதை சொல்லாமல் வைத்தீஸ்வரன் மொட்டையாக நரேனிடம் கேள்வி கேட்டார். என்ன சார் கேள்விப்பட்டீர்கள்? சொல்ல வருத்தமாகத்தான் இருக்கிறது. நீயும் மதுரிமாவும் விவாகரத்து பண்ண போகிறீர்களாமே. வாட் ஹேப்பன்ட் நரேன்? நரேனுக்கு ஒரு வினாடி தூக்கி மாறி போட்டது. சார், நாங்க விவாகரத்து பண்ண போறதா உங்களுக்கு யார் சொன்னது? வேற யார் சொல்லி இருந்தாலும் நான் நம்பி இருக்க மாட்டேன் நரேன். இது என்கிட்ட சொன்னது யார் தெரியுமா? உன் மனைவி மதுரிமாதான். நரேனுக்கு 2வது அதிர்ச்சி. மதுவா? எப்ப சொன்னா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மதுரிமாவே ஃபோன் பண்ணா. ப்ளீஸ் கம் டு மை ரூம், உங்கிட்ட கொஞ்சம் பேசணும். வைத்தீஸ்வரன் ரிசீவரை வைத்து விட்டார். நரேனுக்குள் மதுரிமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலகி போவதை போன்ற நினைவு தோன்ற அவன் வைத்தீஸ்வரனை பார்ப்பதற்காக எழுந்து நடந்தான். நரேன் யோசனையுடன் வைத்தீஸ்வரனின் கேபினுக்குள் நுழைந்தபோது அவனது சந்திப்பிற்காக ஆவலுடன் காத்திருப்பவரை போல் சுழற் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்த நிலையில் வாசலையே வெறித்தபடி இருந்தார் வைத்தீஸ்வரன். நரேனை பார்த்தவுடன் அவரது இதழ்களில் லேசான புன்னகை அரும்பியது. அவரது புன்னகைக்கு பின் ஒளிந்திருக்கும் அவரது உண்மையான மனநிலையை புரிந்து கொள்ள முடியாதவனாய் நரேன் இருந்தான். வா நரேன், உட்கார். என்ன சாப்பிடுகிறாய்? காஃபியா, டீயா? நரேனுக்கும் சூடாக எதையாவது குடிக்க வேண்டும் போல் இருந்தது. குட் மார்னிங் சார். உங்க ஆஸ்திரேலிய பயணம் எப்படி இருந்தது? நரேன், இதுதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கமா? எதை சொல்றீங்க சார்? நீ என்ன குடிக்கிறேன்னு நான் உன்னை கேள்வி கேட்டேன். ஏன் கேள்விக்கு பதில் சொல்லாம நீ என்ன கேள்வி கேட்கற? சாரி சார், எனக்கு காஃபி. வைத்தீஸ்வரன் காலிங் பெல்லை அழுத்த அவசர அவசரமாக ஒரு பணியாள் உள்ளே வந்து பவ்யமாக நின்றபடி அவரை பார்த்தான். சூடா 2 கப் காஃபி, 1 சர்க்கரை இல்லாம. நரேன், உனக்கு எதுவும் சுகர் ப்ராப்ளம் இல்லையே? எத்தனையோ தடவை நரேனோடு அவர் காஃபியும் டீயுமாக குடித்திருந்தும் வைத்தீஸ்வரன் வேண்டுமென்றே அந்த கேள்வியை அவனிடம் கேட்டார். எனக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஓகே, ஒரு காஃபி வித் சுகர், ஒரு காஃபி விதவுட் சுகர். பணியாள் காஃபி கொண்டு வர வெளியே போனான். நரேன், யூ ஆர் ரைட். உனக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு விஷயம், எந்த ப்ராப்ளம் எப்போ வரும், எப்படி வருங்கிறது நாம் யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். வைத்தீஸ்வரன் எது பற்றி குறிப்பிடுகிறார் என்பது நரேனுக்கு நன்றாகவே புரிந்தது. மதுரிமா ஆஸ்திரேலியா புறப்படுவதற்கு முன்பு வரை அவனுக்கும் மதுரிமாவிற்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த 1 வாரத்தில் மதுரிமா அவனை விட்டு விலகி போய்விடுவாளோ என்கிற அளவுக்கு, அதுவும் விவாகரத்து கோருகிற அளவுக்கு. என்ன நரேன், எதையோ தீவிரமா யோசிக்கிற? ஒண்ணுமில்ல சார், மதுரிமா உங்களுக்கு ஃபோன் பண்ணதாக. ஒரு சின்ன திருத்தம், மதுரிமா எனக்கு ஃபோன் பண்ணல. ஆனா மதுரிமா என்னோடு ஃபோனில் பேசினாள். அவர் சொல்வது நரேனுக்கு குழப்பமாக இருந்தது. ஃபோன் பண்ணாமல் ஒருவரால் எப்படி ஃபோனில் பேச முடியும்? அவனது சிந்தனையை புரிந்து கொண்டவரை போல வைத்தீஸ்வரன் பேசினார். நரேன், உனக்கு என்னோட நண்பர் ரங்கராஜனை தெரியுமில்ல? நல்லா தெரியும் சார். தஞ்சாவூர்காரர், வக்கீல். உங்களோட 4-5 தடவை பார்த்துருக்கேன். எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கீங்க. அவருக்கு என்னாச்சு சார்? அவருக்கு ஒன்றும் ஆயிடல. காவேரி தண்ணி குடிச்சு வளர்ந்துட்டு இப்போ அமெரிக்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற கிரீன் கார்டு வச்சிருக்கிற வக்கீல். காலம்பரை அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்ன விஷயமா சார்? உன்னோட விவாகரத்து விஷயமா?
மதுரிமாவும் அவளோட அம்மாவும் அது விஷயமா அவரை போய் பார்த்துருக்காங்க. மதுரிமா யாருன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட பேசினாரு. அப்பதான் மதுரிமா கிட்ட நான் பேசினேன். வைத்தீஸ்வரன் சொல்லியதை கேட்டு நரேன் மௌனமாக அமர்ந்திருந்தான். இவரோடு மதுரிமா விவாகரத்து விஷயமாக பேசியதன் பின்னணியை நரேனால் யூகிக்க முடிந்தது. நரேன், ஒரு விஷயத்த கவனிச்சியா? என்ன இருந்தாலும் இந்த மண் வாசனைங்கிறது நல்ல விஷயம்தான். நம்ம ஊர்க்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வேற மண்ணுல வரும்போது நம்மளை யோசிக்க வச்சிடுது. ரங்கராஜன் என்ன சொன்னார் சார்? உனக்காக ரொம்பவும் வருத்தப்பட்டார். இந்த சின்ன வயசுலேயே இப்படி வாழ்க்கையை நரகமாக்கி நீ பெருசா எதை சாதிக்க போறேன்னு கேட்டாரு. வைத்தீஸ்வரன் ரங்கராஜன் சொல்லியதாக சொன்னது நரேனை கோபப்படுத்தியது. அவன் நினைத்து கூட பார்க்காத ஒன்றை தேவையில்லாமல் பிரச்சனையாக்கி மது இப்படி மற்றவர்களை பேச வைத்து விட்டாளே என்று மதுரிமாவின் மீது கோபம் வந்தது. நரேன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பேசினான். சார், உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம 100 பேர் 100 விதமா பேசலாம், கேள்வி கேட்கலாம். அவர் கேட்டது இருக்கட்டும். மது என்ன சொன்னாளாம்? ஒரு வக்கீல தேடி போய் அவன் சகதர்மினி அவனை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனது கேள்வியில் இருப்பதை வைத்தீஸ்வரனால் உணர முடிந்தது. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் உண்மைகளை மறைக்க கூடாதுன்னு சொல்வாங்கில்ல. மதுரிமாவும் உன்னை பத்திய உண்மைகளை ரங்கராஜன் கிட்ட சொல்லி இருக்கா. என்னை பத்திய உண்மைகளா? என்ன சார் அது? வைத்தீஸ்வரன் அவனது கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் சிகரெட் எடுத்து பற்ற வைத்தார். நரேனிடம் சிகரெட் பாக்கெட்டை நீட்ட அவனுக்கும் புகைக்க வேண்டும் போல் தோன்ற அவனும் ஒன்றை எடுத்து பற்ற வைத்தான். உன்னை பற்றிய உண்மைகளை உன் மனைவி வக்கீலிடம் சொன்னது இருக்கட்டும். உன்னை பற்றிய உண்மைகள் என்னவென்று உன்னால் சொல்ல முடியுமா நரேன்? என்னை பற்றி நீங்கள் என்னவெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அதுதான் என்னை பற்றிய உண்மைகள். நான் எதையும் யாரிடமும் மறைத்து வாழ்வதில்லை சார். நான் ஒரு திறந்த புத்தகம். நரேன் சொல்லியதை கேட்டு வைத்தீஸ்வரன் வாய்விட்டு சிரித்தார். ஐம் சாரி, இதை நான் ஏற்க மறுக்கிறேன். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுமே ஒரு திறந்த புத்தகம் அல்ல. நிச்சயம் பதிப்புக்கு வராத ஒரு சில பக்கங்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கும். நரேன், மனிதர்கள் உடலால் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வேறு, மனதால் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வேறு. நாம எல்லோரும் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றா சொல்கிறீர்கள்? நிச்சயமாக உடலின் வாழ்க்கை வெளிப்படையானது. ஒழுக்கம், பண்பாடு, சட்டம் என்கிற பல விஷயங்களுக்கு அது கட்டுப்பட்டது. ஆனால் ஒவ்வொருவர் மனதுக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற வானவில்லின் வர்ணஜால வாழ்க்கை வேறு. வைத்தீஸ்வரன் சொல்லிவிட்டு அவர் சொல்லியதை மனசுக்குள் ரசிப்பவராய் மெல்ல புன்னகைத்தார். நரேனின் சிந்தனை மதுவின் எண்ணத்தை அறிந்து கொள்வதிலேயே குறியாக இருந்தது. ஆனால் வைத்தீஸ்வரன் மது என்ன சொன்னாள் என்பதை அத்தனை சுலபத்தில் சொல்லிவிடாமல் சுற்றி வளைத்தே பேசிக் கொண்டிருந்தார். அது நரேனுக்கு சற்று எரிச்சலை கிளப்பியது. நரேன், உன்னை பற்றி உன் மனைவி மதுரிமாவிற்குள் சந்தேக நிழல்கள் படர ஆரம்பித்து விட்டன. சார், நீங்களே சொல்கிறீர்கள் அவை நிழல்கள் என்று. நிஜமில்லாமல் நிழல் எப்படி விழும்? வைத்தீஸ்வரனின் இந்த கேள்வி நரேனை மேலும் கோபப்படுத்தியது. வைத்தீஸ்வரனின் இந்த கேள்வியில் லேசான குறும்பு தெரிந்தது. ஏர் ஹோஸ்டஸ் கவிதா மட்டுமல்ல, இன்னும் நிறைய பெண்களோடு நான் பழகுகிறேன். இப்போது அதற்கு என்ன? பழக்கம் என்பது பொதுவான ஒரு வார்த்தை. பழகும் தன்மையையும் நபரையும் பொறுத்து அது வேறு வேறு அர்த்தங்களை கொண்டுவிடும். என்னை பொறுத்தவரையில் அதற்கு ஒரே அர்த்தம்தான். நம்பு என்கிற ஒன்றுதான். மற்றவர்கள் அதை வேறு மாதிரியாக புரிந்து கொண்டு விட்டால் அதற்கு நானா பொறுப்பு? மற்றவர்கள் வரிசையில் மதுரிமாவை நீ எப்படி சேர்க்கலாம்? மதுரிமா உன் மனைவி. எந்த ஒரு ஆணையும் மற்றவர் பார்க்கின்ற கோணம் வேறு, அவன் மனைவியின் பார்வை வேறு. என் வாதமும் அதுதான் சார். கணவனை மற்றவர்களை காட்டிலும் மனைவி என்பவள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டாமா? எதற்காக வீணாக அவன் மேல் சந்தேகப்பட வேண்டும்? அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது நரேன். என்ன பெரிய காரணம்?
அந்த கணவன் என்கிற ஒருவன் மூலமாக மட்டுமே அவள் அடைகின்ற விஷயம் அது. அவனையும் அவளையும் காலத்திற்கும் ஒரு கட்டுக்குள் கட்டி பிணைத்து அவள் நினைத்து நினைத்து சந்தோஷிக்கிற விஷயம். சரி, சந்தோஷமா இருந்து விட்டு போக வேண்டியதுதானே? அதெப்படி? அந்த சந்தோஷம் தனக்கு மட்டுமே சொந்தம் என்பதுதானே நம் பெண்களின் சித்தாந்தம். அதை அவள் விட்டு கொடுக்கவோ வேறு எந்த பெண்ணுடனும் பகிர்ந்து கொள்ளவோ ஒருபோதும் விரும்புவதில்லை. நான் அப்படி ஒரு தவறினை செய்யும் பட்சத்தில் நீங்கள் சொல்வது சரி, எந்த தவறுமே செய்யாமல் பொசசிவ்னஸ் என்பதையே தங்கள் பிறவி குணமாக்கிக் கொண்டு கணவனை தண்டிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் சார்? நீ சொல்வதெல்லாம் சரி, இது எனக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த விஷயத்தில் வாழ்க்கை சந்தோஷமாக அமைய ஒரே ஒரு வழிதான் நரேன். என்ன வழி சார்? நீ எதிர்பார்க்கிற பெரிய பெரிய விஷயங்களுக்காக மதுரிமா தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. மாறாக மதுரிமாவின் சின்ன சின்ன ஆசைகளுக்கு ஏற்ப நீ உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். இதைத்தானே நான் முதலிலேயே சொன்னேன். நீ கூட இரட்டை வாழ்க்கை என்று புதுசாக விளக்கம் கொடுத்தாயே. உடம்பால் ஒரு வாழ்க்கை, மனசால் ஒரு வாழ்க்கை. நரேன், ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்கள். நம்ம பெண்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு தெரியாம நாம மனசளவுல எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அதை பத்தி அவங்க கவலைப்பட்டு ஆர்ப்பாட்டம் பண்றதில்ல. ஆனா, வைத்தீஸ்வரன் முடிப்பதற்கு முன்பாக நரேன் குறுக்கிட்டான். சார், நீங்க சொல்றது படு அயோக்கியத்தனமா இல்ல? நம்மள நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற பெண்களை நாம ஏமாத்துற மாதிரி இல்ல? ஆமா, தப்புதான். நானும் அது சரின்னு சொல்லல. ஆனா நடைமுறையில அது ரொம்பவும் சாத்தியம் இல்லாத ஒண்ணா இருக்கு. பழைய சினிமா பாட்டு ஒண்ணு, பெண்ணை படைத்து கண்ணை கொடுத்த இறைவன் கொடியவன்னு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? சரி, மதுரிமா என்ன முடிவுக்கு வந்திருக்கா? ரங்கராஜன் என்ன சொன்னார்? மதுரிமா கொஞ்ச நாளைக்கு உன்னை பிரிஞ்சு வாழணும்னு ஆசைப்படுறா. அது இப்படி கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு வாழறது? அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் ஒன்னா சேர்ந்துக்கிறதா? இஸ் இட் பாசிபிள்? ஒய் நாட்? தாராளமா மறுபடியும் சேர்ந்து வாழ முடியும். சொல்லப்போனா முன்பு இருந்ததை விட இன்னும் சந்தோஷமா கூட வாழலாம். எப்படி சார் முடியும்? அந்த பழைய நினைப்பு, ஐ மீன் பிரிஞ்சு வாழ்ந்தது மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துல வந்து இம்சதான் பண்ணும். எந்த விஷயமே ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். வைத்தீஸ்வரன் பேசுவதில் முதலில் கோபப்பட்ட நரேன் அவர் வாழ்க்கை பற்றி பேச பேச அவரை பற்றி பெருமையாகவே உணர்ந்தான். வாழ்க்கை பற்றி எத்தனை யோசித்திருக்கிறார் இந்த மனிதர்! நானும் மதுரிமாவும் வாழ்க்கையை இவர் போல் சிந்தித்து பார்க்கவில்லை. நான் மதுரிமாவை எத்தனை நேசிக்கிறேன் தெரியுமா சார்? என் உயிரினும் மேலாக நான் அவளை நேசிக்கிறேன். அவள் என்னை போய் சொல்ல வந்ததை முடிக்க முடியாமல் நரேனுக்கு தொண்டையை அடைத்தது. அவன் கண்களில் லேசாக நீர்த்துளிகள் கோர்ப்பதை வைத்தீஸ்வரன் கவனித்தார். கூல் டவுன் மை டியர் பாய். உன்னை எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் உன்னை நீ மதுரிமாவுக்கு சரியாக புரிய வைக்க தவறிவிட்டாய். என்னை இப்போது என்ன செய்ய சொல்கிறீர்கள்? தன் மனைவி விஷயத்தில் தான் என்ன செய்ய வேண்டும் என்று திருமணமே ஆகாத வைத்தீஸ்வரனிடம் அவன் யோசனை கேட்டான். மதுரிமாவை நீ பிரிந்திருப்பதன் மூலம் அவள் உனக்கு அவளை உணர்த்த பார்க்கிறாள். அதைத்தான் சார் நான் கேட்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? மதுரிமா என்ன இருந்தாலும் ஒரு பெண். உன்னிடம் அவள் விவாகரத்து கோரி பின் வாழ்க்கை முழுவதும் ஒரு குற்ற உணர்வில் வாழ்வதை விட பிரிந்து சேருவதற்கே என்ற நோக்கத்தோடு அவளுக்கு பதில் நீயே அவளிடம் விவாகரத்து கேள். வைத்தீஸ்வரன் சொல்லியதை கேட்கவே நரேனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது நடைமுறையில் தன்னால் சாத்தியமா என்று நரேன் யோசித்து பார்த்தான். இது பற்றி நீ இன்னமும் யோசித்து கொண்டிருந்தால் இந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வராமல் உன்னை குழப்பிக் கொண்டே இருக்கும். அதுக்கில்ல சார், மதுரிமாவிடம் நானே விவாகரத்து கேட்பது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? ஒருவேளை இது தவறாக போய்விட்டால்? எனது அறிவுக்கும் அனுபவத்திற்கும் தெரிந்த ஒன்றைத்தான் நான் உனக்கு ஆலோசனையாக சொல்லி இருக்கிறேன். ஏற்பதும் விடுவதும் உன் விருப்பம். நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை.
சரி, இதை எப்படி ஆரம்பிக்கலாம்? அது ஒன்றும் அத்தனை பெரிய சிரமமான காரியம் இல்லை. இதில் உனக்கு சம்மதமா? அதை சொல். எது எப்படியோ முடிவு நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் என் கவலை. நரேனை உற்சாகப்படுத்துகிற மாதிரி வைத்தீஸ்வரனின் குரல் தெம்புடன் ஒலித்தது. ஓகே சார். வைத்தீஸ்வரன் அவரது செல்போனில் மதுரிமாவின் வக்கீலும் அவரது நண்பருமான தஞ்சாவூர் ரங்கராஜனை அழைத்தார். அவர் பேசுவது நரேனுக்கும் கேட்டது. என்னப்பா வைத்தி, உன்னோட கிளையண்ட் கிட்ட பேசிட்டியா? பேசிட்டம்பா, ஒரு வழியா புரிய வச்சுட்டேன். நாம பேசிக்கிட்ட மாதிரியே நீ மதுரிமாவோட விவாகரத்து கேஸ கொஞ்சம் டிலே பண்ணு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. வைத்தீஸ்வரன் சுருக்கமாக ரங்கராஜனுடன் பேசி முடித்து விட்டார். சார், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. உன் சார்பா என்னோட வக்கீல் மதுரிமாவுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப போறாரு. தட்ஸ் ஆல். சொல்லிவிட்டு வைத்தீஸ்வரன் வாய் விட்டு சத்தமாக சிரித்தார். அழுவதா சிரிப்பதா என்று புரியாத நிலையில் நரேன் வைத்தீஸ்வரனை உற்று பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். மதுரிமாவுக்கும் நரேனுக்கும் இடையிலான பனிப்போர் 2ஆம் நாளை கடந்து 3ஆம் நாள் காலையிலும் நீடித்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை தவிர்த்தார்கள். தனித்தனியே உணவருந்தினார்கள். தனித்தனி அறையில் படுத்து உறங்கினார்கள். மதுரிமாவோடு சேர்ந்து கொண்டு அவன் தாயும் நரேனுடன் பேசுவதை தவிர்த்தாள். மதுரிமாவும் நரேனும் இப்படி இருப்பது அவர்கள் இருவருக்கும் இடையே பாலமாக செயல்பட்டு கொண்டிருந்த வேலைக்காரி ஜெசிகாவிற்கு கஷ்டமாக இருந்தது. என்ன கணவன் மனைவி இவர்கள்! இவர்களுக்குள் எவ்வித புரிதலும் இல்லாமல் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகத் தெரியாமல் இந்த இளம் வயதில் இப்படி இருப்பது கொடுமையல்லவா? இந்தியாவில் எல்லா கணவன் மனைவிமார்களும் இப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்கி சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ? 3ஆம் நாள் காலை நரேன் அலுவலகத்திற்கு புறப்படுவதற்கு சற்று முன்பாக ஜெசிகா அவனது காலை உணவை பரிமாறியபடி கேட்டாள். சார், தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒன்று சொல்லலாமா? நரேன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு ஜெசிகாவை உற்று பார்த்தான். சார், இது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை. எது ஜெசிகா? நீங்களும் மேடமும் இப்படி இருப்பது. இப்படி இருப்பது என்று நீ எதை சொல்கிறாய் ஜெசிகா? ஒருவருக்கொருவர் பேசாமல் பழகாமல் இப்படி தனித்தனியே. கணவன் மனைவிக்குள் இடைப்பட்ட பிரச்சனையில் இப்படி அவர்களது வேலைக்காரி அது தவறென்று உணர்த்த வந்தது நரேனை சங்கடப்படுத்தியது. ஜெசிகா மீது அவன் மதிப்பு வைத்திருந்த போதிலும் அவளது இந்த முயற்சி அவனை சற்று வெட்கப்பட வைத்தது. அதனை வெளிக்காட்டாமல் அவன் அமைதியாகவே சொன்னான். இதில் என்னுடைய தவறு எதுவுமே இல்லை ஜெசிகா. உங்கள் இருவரில் யார் மேல் தவறு என்பது என் கேள்வி அல்ல சார். கணவன் மனைவிக்குள் இது போன்ற விஷயங்கள் ரொம்பவும் சகஜமானவை. மேடத்திற்காக நீங்கள் கொஞ்சம் இறங்கி வரலாமே. 2 நாளாக மேடத்தை பார்க்கவே பாவமாக இருக்கிறது. அப்போ என்னை பார்த்தால் உனக்கு பாவமாக தோன்றவில்லை? சார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. நீங்கள் ஆண், உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் பெண்களின் நிலைமை வேறு. அவள் சொல்லியதை கேட்டுவிட்ட நரேன் சில வினாடிகள் யோசித்தான். அவன் நினைவில் வைத்தீஸ்வரனும் அவரது வக்கீல் நண்பர் மூலமாக அனுப்பப் போவதாக சொன்ன விவாகரத்து நோட்டீஸும் தோன்றி மறைய, ஜெசிகா, நீ ஒன்று பண்ண. மதுரிமா ரொம்பவும் கஷ்டப்படுவதாக இருந்தால் அவளிடம் சொல். நான் ஒன்றும் அவள் நினைக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கவில்லை. அவளை கொஞ்சம் இறங்கி வர சொல்லேன். நரேன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு எழுந்து கை கழுவ போனான். ஜெசிகா, கொஞ்சம் இப்படி வா. நரேனும் ஜெசிகாவும் குரல் வந்த திசையை நோக்கி ஒரே சமயத்தில் திரும்பி பார்த்தார்கள். மதுரிமா அவளது வாசலின் கதவை திறந்து ஒரு கையால் பிடித்தபடி வாசல் சுவரில் சாய்ந்தபடி நின்றிருந்தார். வேறு சமயமாக இருந்திருந்தால் அவள் அணிந்திருந்த உடைக்கும் சாய்ந்து நின்ற அழகுக்கும் நரேன் நடந்து கொள்ளும் விதமே வேறாக இருந்திருக்கும். ஜெசிகா மதுரிமாவின் அருகே வந்து நின்றாள். ஜெசிகா, உன்னிடம் நான் என்னை பற்றி ஏதாவது சொன்னேனா? மதுரிமாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஜெசிகா மௌனமாக நின்றாள். உன்னைத்தான் கேட்கிறேன், சொல்.
எனக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கிறது. எனக்காக அவரிடம் சமாதானம் பேசு என்று உன்னிடம் நான் சொன்னேனா? எதற்காக என்னை பற்றி அவரிடம் பேசினாய்? மேடம், உங்களை பற்றி சாரிடம் நான் எதுவும் தவறாக பேசவில்லையே. நீங்கள் இப்படி பிரிந்து பேசாமல் இருப்பது எனக்கே கஷ்டமாக இருந்தது. உனக்கு கஷ்டமாக இருக்கிறதா? இதில் உனக்கு எந்த விதத்தில் கஷ்டம் ஜெசிகா? ம், சொல். என்னை பார்த்தால் பாவமாக இருக்கிறதா? எந்த விதத்தில் பாவமாக இருக்கிறது? நானும் அவரும் வீட்டுக்குள் டூயட் பாடவில்லை என்றா? மதுரிமாவின் வார்த்தைகள் கோபத்தில் வெடித்தன. அவள் அப்படி பேசுவாள் என்று ஜெசிகா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. மதுரிமாவே தொடர்ந்து பேசினாள். லுக், என்மேல் பரிதாபப்படவோ பாவம் பார்க்கவோ அல்லது என் புருஷனிடமே எனக்காக சிபாரிசு பண்ணவோ உனக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார். புரிகிறதா? அவுட். அதுவரையில் ஜெசிகா மதுரிமாவை ஒரு எஜமானியைப் போல பார்க்காமல் அவளது சகோதரியைப் போலத்தான் பாவித்து பழகி வந்தாள். மதுரிமாவும் அவளிடம் அன்பாகவே பழகி வந்திருக்கிறாள். திடீரென்று இதென்ன இப்படி ஒரு மாற்றம்? ஜெசிகா உள்ளூர வருந்தினாள். என்ன இருந்தாலும் நான் ஒரு வேலைக்காரி என்கிற நினைவை மறந்து நான் எல்லையை மீறிவிட்டேனா என்கிற எண்ணம் அவள் கண்களில் நீர் கோர்க்க வைத்தது. ஐம் சாரி மேடம். உன் சாரி யாருக்கு வேணும்? நல்ல வீடு இது. பொண்டாட்டிக்காக புருஷங்கிட்ட வேலைக்காரி சிபாரிசு பண்ற மாதிரி. இன்னும் ஏன் நின்னுகிட்டு இருக்க? போய் சூடா ஒரு காஃபி கொண்டு வா. மதுரிமாவின் தாயின் உக்கிரமும் சேர்ந்து தாக்க ஜெசிகா சமையல் கட்டிற்கு செல்ல முற்பட்ட போது நரேன் பேசினான். ஐம் சாரி ஜெசிகா, இப்போ உன்னை பார்க்கத்தான் எனக்கு ரொம்பவும் பாவமா இருக்கு. நான் வரேன். ஜெசிகாவிற்காக பரிதாபப்பட்டு ஜெசிகாவிடம் சொல்லிக்கொண்டு நரேன் ஆபீஸுக்கு புறப்பட்டு போக, பார்த்தாயா மது, இப்பவும் அவருக்கு உன்னை பார்த்தா பாவமாக தோணல. வேலைக்காரியை பார்த்தா பாவமா இருக்கு. இதுல அவகிட்ட சாரி வேற. ஜெசிகா காஃபி கொண்டு வருவாள் என்று மதுரிமாவின் தாய் சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். மதுரிமாவின் அம்மாவின் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள். ஜெசிகா 2 கோப்பைகளில் காப்பி கொண்டு வந்து இருவரிடமும் நீட்டியபடி மௌனமாக நின்றாள். மதுரிமாவும் அவள் அம்மாவும் ஆளுக்கொரு கோப்பையை எடுத்துக்கொள்ள ஜெசிகா அங்கிருந்து நகர முற்பட்ட போது, ஜெசிகா, 1 மினிட். என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதே. என்னுடைய கோபம் உன் மீதானது அல்ல. இட்ஸ் ஓகே மேடம் சொல்லிவிட்டு ஜெசிகா அங்கிருந்து அகன்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.